துலாம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே ரொம்பவுமே நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. இந்த அரைகுறை வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே போல அழுக்கு குப்பை அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஆகாது. துலாம் ராசியில் இருக்கிற குழந்தைங்களை கூட பாருங்க, ரொம்பவுமே சேரா சகதியா இருக்கிற இடத்துல கால் கூட வைக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே நீட்டா இருக்கணும், இருக்கிற இடம் ரொம்பவுமே சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க. நீங்க எப்படி ரொம்பவுமே சுத்தத்தை எதிர்பார்ப்பீங்களா, இல்ல நான் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்துட்டு துலாம் ராசியில இருக்கிறதுனால சுக்கிர பகவான் தான் ராசி அதிபதி. அதனால பெரும்பாலும் நீங்க தூய்மையா எந்த ஒரு விஷயமே இருக்கணும், எந்த ஒரு இடமுமே இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க. அதே போல இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையின் வழிபாட தொடர்ந்து செஞ்சா நன்மைகளை பெற முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தா, உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன், ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி அன்னை அப்படிங்கிறதுனால நீங்க வெள்ளிக்கிழமையில அன்னையின் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். அதனாலதான் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றால் ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யறதுமே பரிபூர்ணமா உங்களுக்கு மகாலட்சுமி அன்னையின் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய வழிபாடு தான். ஏன்னா பெருமாளின் பரிபூர்ண அருளுமே நீங்க பெறுவதற்கு மகாலட்சுமி அன்னையின் வழிபாடும் சிறப்பு. துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே தனித்துவமா செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசியில் இருக்க பெண்களுமே சரி, நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. அநியாயமான காரியத்துக்கு நீங்க துணை போகவே மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையுமே ரொம்பவுமே துணிவா எதிர்த்து போராடி நன்மைகளை பெறக்கூடியவங்க தான் நீங்க. தீமைக்கு எப்பொழுதுமே குரல் கொடுக்க மாட்டீங்க, நன்மைக்கு எப்பொழுதுமே குரல் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துல நல்லதுக்கு குரல் கொடுத்தே கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. துலாம் ராசியில இருக்கக்கூடியங்க நியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க நீங்க. இந்த விஷயத்துல எல்லாம் நம்மளோட தப்பா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. எது சரி எது தவறு அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியவங்களே துலாம் ராசி அன்பர்கள் தான். எப்படி துலாம் ராசி ஒரு தராச அதோட ராசி சின்னமா வச்சிருக்கோ, அது போலதான் நீங்க உங்களோட வாழ்க்கையில எப்பவுமே நீதி நேர்மைக்கு துணையா இருப்பீங்க. அநியாயத்தை கண்டா பொங்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது? இந்த வாரம் நீங்க நினைச்ச விஷயம் எல்லாம் நடக்குமா, நடக்காதா? உங்களுக்கு பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன நடக்கும்? மேலும் நீங்க கவனமா என்ன மாதிரியான விஷயத்துல செயல்படணும் அப்படிங்கறதா உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஜோதிட ரீதியா எவ்வளவு பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் சரியான தீர்வு எங்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உங்களோட கேள்விக்கு சரியான விடை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மேலும் இதுல தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே இவங்க எளிய முறையில சொல்றாங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட இவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே பெற்றிருக்காங்க எளிய முறையில. உங்களுக்கு கட்டாயம் பயன்பெறும் அப்படின்னு நினைக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே எளிய முறையில பெற்றுக்கோங்க. சரி, வாங்க நாம இப்போ உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா பார்க்கலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், கலசஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேதுவும், அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரனும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இதுல கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இந்த கிரக நிலைகளாலும் கிரக நிலை மாற்றங்களாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் எதிர்ப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிடும். பயணத்தின் மூலம் நல்ல ஒரு லாபம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம நண்பர்களால் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவியுமே கிடைக்கும். பணவரத்து அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடி நல்லபடியா உண்டாகும். சொத்துக்களை நீங்க வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கு. இதுவரை இருந்த தொய்வு நிலை நீங்கி நல்ல ஒரு லாபம் உண்டாகும்.
நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே நீங்க இந்த வாரம் பெற முடியும். லாபத்தை அதிகரிச்சு வீட்லயுமே நல்ல ஒரு நிம்மதியான சூழலை உங்களால் உருவாக்க முடியும். திறமையா செயல்பட்டால் நன்மைகள் அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை செஞ்சிருந்தாலுமே அதற்கான பலனோ அதற்கான அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. இதுவே உங்களுக்கு நிறைய ஒரு மன அழுத்தத்தையும் மன தாக்கத்தையும் கொடுத்திருக்கும். ஆனா இந்த வாரம் அப்படிங்கிறது நீங்க சிறப்பா செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம், அதற்கான அங்கீகாரம், பாராட்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க சிறப்பா செயலாற்றினால் பதவி உயர்வு பெறக்கூடிய யோகத்தையுமே நீங்க பெற முடியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லை நீங்கும். பெண்களுக்கு நீங்க திட்டமிட்டபடி எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிச்சு சிறப்பா பணியாற்ற போறீங்க. கலைத்துறையில இருக்கிற உங்களுக்கு வீண் பழி வரலாம், அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலையிலுமே நீங்க எதிர்பார்த்த சிக்கல்கள் வரும். எதிர்பார்த்த விஷயத்தை செய்யறதுக்குள்ள ஒரு சில சிக்கல்களுக்குள்ள போராடிதான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வரும். உங்க கூட பணிபுரியறவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியதா இருக்கும். பதவி உயர்வுகள் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமான வகையில பல பலன்களை கொடுக்கும். சக மாணவர்களுடன் நல்லுறவு ஏற்படும். இப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட எக்காரணத்தை கொண்டுமே ஒப்படைக்காதீங்க. உங்களோட பணிகளை நீங்களா செய்யறது ரொம்பவுமே நல்லது. வியாபாரிகள் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் ஒரு முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்க. பணவரவு சிறப்பா இருக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஆர்வம் பிறக்கும். குறைந்த முதலீட்டுல எப்படி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டா குறைந்த முதலீட்டுலயுமே நல்ல ஒரு லாபத்தை நீங்க பெற முடியும். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி உறவு நன்றாக மேம்பட்டு காணப்படும். இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. திருமண தடை நீங்கி இனிது திருமணம் இப்பொழுது நடைபெறும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வேலை சார்ந்த விஷயத்திலுமே சிறப்பா பணியாற்றினீங்கன்னா முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட வேலையில இருந்த பளு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்க போகுது. அதிலுமே இருந்து வந்த சுணக்க நிலை இப்பொழுது மாறிடும். வெளிநாடு வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி கூடிய விரைவில் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு ரொம்ப நாட்களா இருந்து வந்த முக்கியமான ஒரு பிரச்சனை தாங்க இந்த கடன் பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கூட்டு வியாபாரத்துல உங்களுக்கு கணிசமான லாபமே வந்து சேரும். மேலும் நீங்க இப்போ வியாபாரத்தை எப்படி முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிறதுல கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். மேலும் இந்த வாரம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து அன்னையை வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளுமே உங்களை வந்தடையும். எல்லா விதமான விஷயத்திலுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அஷ்டமத்துல குரு இருக்கிறதுனால அவர் விரைவில் பாக்கியஸ்தானத்திற்கு நகர போறார். 6ல் சுக்கிரன் உச்சம் பெறுவதும் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதும் தவறுதான். இருந்தாலுமே உங்களுக்கு அஷ்டமாதிபதியா இருந்து 6ல் இருப்பது யோக பலனை தரக்கூடிய வகையில இருக்கு. அதே நேரம் சுப விரயங்களும் வரலாம். நடக்காது அப்படின்னு தள்ளி போன நிகழ்ச்சிகள் இப்போ நடப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். வீடு மாற்றம் உண்டாகும். நிலம் வாங்கக்கூடிய யோகம் வரும். இருக்கிற இடத்தை விட்டுட்டு உத்தியோக ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ உங்களுக்கு மாற்றம் ஒன்று ஏற்பட்டே தீரும். அதுவும் சாதகமான வகையில் அமையும். மேலும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, 5ஆம் இடத்தில் ராகு சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாயின் பார்வையுமே உங்களுக்கு இப்ப பெறக்கூடிய யோகம். இது வந்துட்டு சுப பலனை தராது. குறிப்பா குழந்தைகள் விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். தேவையில்லாத மன குழப்பங்கள் உருவாக்கி துக்கத்தை தரலாம். வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். செலவு விஷயத்துல கவனமா நீங்க இருக்கணும். குடும்பத்துல ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். கருத்து வேறுபாடு வரலாம். தம்பதிகள் இடையே பேசும் பொழுது கவனமா பேசணும். வீண் விவாதத்தை தவிர்த்தால் ரொம்பவும் நல்லது. மேலும் கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனா குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். இன்பமான நாட்களை நீங்க அனுபவிக்க முடியும். முடிஞ்சா இந்த வாரம் ஒரு தடவை நீங்க குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களோட அன்னையின் அருளால் உங்களோட
வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் அதிகரிக்கும். எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கும். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.